يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை அழகுற அதன் ஓசை நயத்தோடு ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்ல உள்ளங்களே, தஜ்வீதுடைய நமது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிற மாணவ கண்மணிகளே, தஜ்வீதுடைய சட்டங்களில் மத்துடைய சட்டம் என்பது மிக முக்கியமானவை. மத்துடைய அளவுகோலை, மத்துடைய நீட்டல் அளவுகோலை வைத்துத்தான் ஒரு காரி தனது குரலால் குர்ஆனை அழகுபடுத்துகிறார். வாருங்கள், மத்துடைய சட்டத்திலே மத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். பிஸ்ஸபபில் ஹம்ஸா பிஸ்ஸபபிஸ் சுக்கூன் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். ஹம்சாவின் காரணத்தினால் நெடில், சுக்கூனின் காரணத்தினால் நெடில் என்று இரண்டாக பிரிக்கிறார்கள். என்ன ஹம்சாவின் காரணத்தினால் நெடில்? மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வந்தால் ரெண்டு அலிப்புகளை விட அதிகமாக நீட்ட வேண்டும் என்பதை எல்லாம் கடந்த வீடியோக்களில் நாம் பார்த்தோம். அது பிஸ்ஸபபில் ஹம்சா. இப்போது நாம் பார்க்க இருப்பது பிஸ்ஸபபி சுக்கூன், சுக்கூனின் காரணத்தினால் நெடில் என்பது. அதில் முதலாவது அல் மத்துல் ஆரிலு லிஸ்ஸுக்கூன். அப்படின்னா அதாவது நாம் ஒரு ஆயத்தை நிறுத்துகிறோம். நிறுத்துவதற்காக வேண்டி என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிறுத்துவதற்காக வேண்டி ஒரு சுக்கூன் வைக்கிறோம். ஆலமீனன் இருக்கும், சுக்கூன் வைக்கிறோம். சுக்கூன் வைத்து நிறுத்துகிறோம். இப்போ என்ன ஆகுது என்றால், இங்கேயும் ஒரு சுக்கூன் இருக்கிறது. அப்ப நிறுத்துவதற்காக வேண்டி ஒரு தற்காலிக சுக்கூனை நாம் கொண்டு வருவதால் சுக்கூன், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்கூன் வருதல், இது மத்துடைய எழுத்து, மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்கூன் வந்தால் அங்கு நாம் நீட்ட வேண்டும். ரப்பில் ஆலமீன். எவ்வளவு நீட்டலாம்? 3 அலிப்புகளுக்கு மேல 5 அளவுக்கு நீட்டலாம். ஆனால் ஒரு நிபந்தனை உண்டு. முதலாவது ஆயத்தை எவ்வளவு தூரம் நீட்டி நிறுத்துகிறீர்களோ அதே போல கடைசி எல்லா ஆயத்துகளையும் அதே அளவுக்கு நீட்ட வேண்டும். ஒரு ஆயத்தை நீட்டி நிறுத்துவது, இன்னொரு ஆயத்தை நீட்டாமல் நிறுத்துவது என்பது ஓதலுக்கான அழகில்லை. இது ஒவ்வொரு ஆயத்தினுடைய முடிவிலும் நீட்டி நிறுத்துவதுதான் அல் மத்துல் ஆரிலு லிஸ்ஸுக்கூன் என்பது. அடுத்து நாம் பார்க்க இருக்கிற மத்து அல் மத்துல் லாசிம். மத்துல் லாசிம் என்றால் மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்கூன் வருவது அல்லது ஷத்து பெற்ற எழுத்து வருவது. அப்படி வந்தால் அதுக்கு மத்துல் லாசிம் என்று பெயர். மத்துல் லாசிம் எது எங்க இருக்கிறது? சுக்கூன், அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்கூன் உள்ள எழுத்து வருவது. குர்ஆனிலே இப்படி ஒரு சொல் தான் இருக்கிறது, ஆல் ஆல் ஆன. இது மத்துடைய எழுத்து, மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்கூன் வந்திருக்கிறது என்றால் இந்த மத்துக்கு பெயர் மத்துல் லாசிம். மத்துல் லாசிம் 6 அலிப்புகள் நீட்ட வேண்டும். ஆல் ஆன 6 அலிப்புகள் நீட்ட வேண்டும். இது குர்ஆனிலே ஒரு சொல் தான் இருக்கிறது. இது மத்துல் லாசிம் வகையை சேர்ந்தது. இதை மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்கூன் பெற்ற எழுத்து வந்தால் அதற்கு முகஃபஃப் என்று பெயர். முகஃபஃப் என்றால் இலகுவானதுன்னு அர்த்தம். அதாவது சுக்கூன் என்பது இலகு. அதே போல மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்து பெற்ற எழுத்து வந்தால் அதற்கு முசக்கல் என்று பெயர். முசக்கல்னா கடினமானது, அதாவது ஷத்து கடினமாக இருக்கிறது, சுக்கூன் இலகுவாக இருக்கிறது என்பதால். அது என்ன இருக்கு? வானம் இங்கு மத்துடைய எழுத்து இருக்கிறது. மத்துடைய எழுத்து இதற்கு பின்னால் இங்கு ஷத்து பெற்ற எழுத்து வந்திருக்கிறது. இப்பொழுது இங்க லாது மத்துடைய எழுத்து, மத்துடைய எழுத்துக்கு பிறகு சத்துடைய எழுத்து வந்திருக்கிறது என்பதால் இதை மத்துல் லாசிம் வகையை சார்ந்தது. வானம் வானம் சாதாரணமா சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய கடைசி ஆயத்து அங்க இருக்கிற மத்து மத்துல் லாசிம். ஏன் மத்துல் லாசிம்? மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்து பெற்ற எழுத்து வந்திருப்பதால் இதை 6 அலிப்புகள் நீட்ட வேண்டி இருக்கிறது. இதற்கு மத்துல் லாசிம் முசக்கல் என்று சொல்வோம், இதற்கு மத்துல் லாசிம் முகஃபஃப் என்று சொல்வோம். இந்த மத்துல் லாசிமை
ரெண்டு வகையாக சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? கலிமி என்று ஒன்றை சொல்கிறார்கள், ஹர்ஃபி என்று ஒன்றை சொல்கிறார்கள். என்ன கலிமி ஹர்ஃபி என்றால், மத்துல் லாசிம் மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்குன் பெற்ற எழுத்தோ அல்லது சத்து பெற்ற எழுத்தோ வருவது எதில் வருவது? ஒரு சொல்லில் வந்தால், ஒரு சொல்லில் வந்தால் அதற்கு வந்து கலிமி என்று பெயர். ஒரு எழுத்துக்குள் வந்தால் அதற்கு ஹர்ஃபி என்று பெயர். இப்பொழுது நாம் பார்த்த ஆல் ஆன என்பதும் என்பதும் கலிமி வகையை சார்ந்தவை. ஆல் ஆன கலிமியில முகஃபப் வகையை சார்ந்தவை, முகஃபப் வகையை சார்ந்தவை. என்பது அது முசக்கல் வகையை சார்ந்தவை. நீங்களே சொல்லிடலாம், முகஃபப் என்றால் அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வந்தால் முகஃபப், மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்துடைய எழுத்து வந்தால் அது முசக்கல். இப்படியாக இரண்டாக பிரித்து விடுகிறோம். இதற்கு பின்னால் ஹர்ஃபி ஒரு எழுத்துக்குள்ளே வருகிற, அதாவது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வருதல், ஒரு எழுத்துக்குள்ளே மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்து வருதல். மத்துல் லாசிமை கலிமி ஹர்ஃபி என்று நாம் இரண்டாக பிரித்தோம். கலிமி என்பது ஒரு சொல்லுக்குள்ளே வருவது, ஹர்ஃபி என்றால் ஒரு எழுத்துக்குள்ளே வருவது. அதை எப்படி சார் எழுத்துக்குள்ளே மத்துடைய எழுத்துக்கு பின்னால் எப்படி சுக்குன் வரும் என்றால் ரொம்ப ஆச்சரியமானது. நூன் என்ற ஒரு எழுத்து இருக்கிறது, இதை எழுத்தால் எழுத முடியுமா? எழுத்தை எழுத்தால் எழுத முடியுமா? ஆங்கிலத்திலே எம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அல்லது ஏ என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஏ என்பது ஏ தானே, அது எப்படி எழுத்தால் ஏவை எழுதி காட்ட முடியுமா? முடியாது. தமிழில் ம என்ற ஒரு எழுத்து இருக்கிறது, ம என்ற எழுத்தை எழுத்தால் எழுதி காட்ட முடியுமா? அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அரபனுடைய ஆல்பாபெட்ஸை பொறுத்தவரை அதை எழுத்தால் எழுதி காட்ட முடியும். எப்படி சார் எழுதிக்கலாம்? நூன் இருக்கிறதுல இதை எழுத்தால் எழுதலாம். எப்படி எழுதலாம்? இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம், நூன். இப்ப யோசித்து பாருங்கள், மத்துடைய எழுத்துக்கு பிறகு சுக்குன் வந்திருக்கிறதா இல்லையா? மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வந்திருக்கிறது. எனவே இந்த எழுத்தை நாம் 6 எழுப்புகள் நீட்ட வேண்டும். எனவே இதுக்கு மேல இப்படி ஒரு மத்தை போட்டிருப்பார்கள், இது மத்துல் லாசிம். எப்படி 6 எழுப்பு நீட்டணும்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். இதுல நமக்கு இருக்கிற பெரிய வசதி என்னன்னா, குர்ஆனுக்கு இடையில் இது வரவே செய்யாது. குர்ஆனுடைய அதாவது சூறாக்களின் தொடக்கத்தில் தான் வரும். இதற்கு ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று பெயர். 29 சூறாக்களுடைய தொடக்கத்திலே இது போன்ற எழுத்துக்கள் இருக்கின்றன. இதில் ஒரு எழுத்தும் உண்டு, 2 எழுத்துக்கள் சேர்ந்து வருவதுண்டு, 3 எழுத்துக்கள் வருவதுண்டு, 4, 5 வரை இந்த எழுத்துக்கள் சேர்ந்து வருகின்றன. இதற்கு ஹுரூஃபுல் முகத்தஆத் என்று பெயர். இதை நாம் அதை விரித்து எழுதினால் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வரும். சுக்குன் வருவதால் இது மத்துல் லாசிம். இது ஒரு எழுத்துக்குள் இருப்பதால் ஹர்ஃபி, சுக்குன் மட்டும் வந்தால் அதற்கு முகஃபப். அப்ப முழுமையாக சொல்வது என்றால் அல் மத்துல் லாசிம் ஹர்ஃபி முகஃபப். எது? நூன். அதே போலத்தான் காஃப், இது எல்லாமே ஸாத், இது எல்லாமே ஹுரூஃபுல் முகத்தஆத். இவைகள் எல்லாம் மத்துல் லாசிம் ஹர்ஃபி முகஃபப் வகையை சார்ந்தவை. இவைகள் எல்லாம் 6 எழுப்புகள் நீட்ட வேண்டும். முசக்கலுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன். முசக்கல் வகையை பாருங்கள், அலிஃப் லாம். இதுக்கு மேல ஒரு சத்த போட்டு போட்டிருப்பாங்க. நாம் சாதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி விடுகிறோம். அன்பர்களே, இதற்குத்தான் நாம் தஜ்வீத் தர்த்தீல் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அலிஃப் லாம் மீம், இவ்வளவு நீட்டணும். இது மத்துல் லாசிம், இதுவும் மத்துல் லாசிம். ஆனால் இது மத்துல் லாசிம் ஹர்ஃபி முசக்கல். இது மத்துல் லாசிம் ஹர்ஃபி முகஃபப். இப்ப பாருங்க, அலிஃப் லாம் மீமை நான் எழுத்தாக எழுத்திருக்கிறேன். இப்ப அலிஃப் என்பது பிரச்சனை இல்லை, அதுல எந்த மத்துடைய எழுத்தும் இல்லை. லாம்ல மத்துடைய எழுத்து இருக்கிறது, மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குன் வந்திருக்கிறது, சரிங்களா? ஆனால் லாமை போல இன்னொரு மீம், லாமுக்கு பிறகு மீம் வந்திருக்கிறது, மீமை போல இன்னொரு மீம் வந்திருக்கிறது. எனவே மீமை மீமிலே இதுகாம் செய்து விடுவோம். இதுகாம் செய்து விட்டால் என்ன அர்த்தம் வருது? மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஷத்துடைய எழுத்து வந்ததாக அர்த்தம். அப்போ இந்த மத்துடைய எழுத்து மத்துல் லாசிம் ஹர்ஃபி முசக்கல். ஏன்னா மத்துடைய எழுத்துக்கு பிறகு ஷத்துடைய எழுத்து வந்திருக்கிறது.
இதுக்கு பிறகு பாருங்க, இங்க ஒரு மத்துடைய எழுத்து இருக்கிறது, மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுக்குனுடைய எழுத்து வந்திருக்கிறது. இது மத்துல் லாசிம் ஹர்ஃபி முகஃபஃப். எனவேதான் இதை நாம் ஓதும் பொழுது எப்படி ஓத வேண்டும்? அலிஃப் லாம் மீம் ஓதணும். இந்த மத்து மத்துல் லாசிம் ஹர்ஃபி முஸக்கல், இந்த மத்து மத்துல் லாசிம் ஹர்ஃபி முகஃபஃப். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் இந்த பாடத்தை நிறைவு செய்வேன். நாம் எல்லோரும் ஓதுகின்ற யாசீன், குர்ஆனுடைய கல்புல் குர்ஆன் என்று போற்றப்படுகிற யாசீன், இதற்கு மேல இப்படி போட்டிருப்பார்கள் என்றால், இந்த யா வெறுமனே மத்துல் அசலி தான், 2 அலிஃப். சீனுக்கு மேல இருக்கிறது மத்துல் லாசிம் ஹர்ஃபி முகஃபஃப், 6 அலிஃப்கள். எப்படி சொல்லணும்? யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம், இப்படிதான் ஓதணும். நாம் என்ன சொல்லணும்? யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் என்று யாசீன் என்று சொல்லிவிடுகிற மக்களாக இருக்கிறோம். அன்பர்களே, தஜ்வீதினுடைய பாடத்தில் மத்துடைய பாடம்தான் குர்ஆனை அழகுற ஓதுவதற்கு, குரல் நயத்தை வெளிப்படுத்துவதற்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அந்த மத்துடைய பாடத்தை நிறைவாக கற்றிருக்கிறோம். திரும்ப திரும்ப இந்த பாடத்தை படித்து பாருங்கள். அதை ஓதும் பொழுது அதை நினைவில் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனுக்காக சேவை செய்கின்ற பாடுபடுகிற நம் அனைவருக்கும் நிறைவான கூலியை தந்தல்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.